அனைவருக்கும் வணக்கம். நாவலடி ஜோதிடம் மகுடேஸ்வரன் பேசுகிறேங்க. இப்போ ஜோதிடத்தில் எந்த முறையில் பார்த்தா சார் துல்லியமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. இப்போ நம்ம அடிப்படையிலிருந்து இப்போ வரைக்கும் பரிணாம வளர்ச்சி அப்படிங்கிறதான் இப்போ நம்ம எடுத்து சொல்ல போகிறோம். ஏன்னா எல்லா விஷயங்கள்லையுமே மக்கள் என்ன செய்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி போய் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கடைக்குள்ளே ஒரு துணி கடைக்குள்ளே போனால் கூட பார்த்தீங்கன்னா, சார் இன்றைக்கி புது மாடல் என்ன வந்திருக்கு அப்படிங்கிறத கேட்குறீங்க. ஒரு செல்ஃபோன் கடைக்குள்ளே போனால், சார் இன்றைக்கி லேட்டஸ்ட்டாக இப்போ என்ன சார் புது மாடல் லான்ச் ஆகிருக்குன்னு கேட்குறீங்க. ஒரு நகை கடைக்குள்ளே போனீங்கன்னா இப்போ புது மாடலாக என்ன டிசைன் வந்திருக்குன்னு கேட்குறீங்க. எல்லாத்துலேயுமே ஒரு பைக் வாங்க போனால் இப்போ என்னென்ன லேட்டஸ்ட் அப்டேட் சார் வந்திருக்கு. ஏன்னா எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் உபயோகிக்கக்கூடிய பொருள் முதற்கொண்டும் பார்த்திங்கன்னா அப்டேட்டில் தான் கேட்குறீங்க. ஆனால் ஜோதிடத்தில் மட்டும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி அதனுடைய பரிணாம துல்லியத்தில் இந்த கேஇ உபநட்சத்திர முறையில் துல்லியமாக பார்த்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தான் என்னுடைய விளக்கம். ஏன்னா பாரம்பரியம் அப்படிங்கிறது பிறப்பு, ராசி, நட்சத்திரம், லக்னம். அப்போ இதை லக்னத்துக்கு நட்சத்திரம் எடுத்து லக்ன நட்சத்திரத்துக்கு இன்றைக்கி ஆலய வழிபாடுகள் எடுக்கிறீங்க, பிறப்பு நட்சத்திரத்துக்கு ஆலய வழிபாடுகள் எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் இன்றைக்கி யாருமே கிடையாது. பொதுவான பரிகாரங்களையும் பொதுவான விஷயங்களையுமே நீங்கள் உள்வாங்கி உங்களுடைய வாழ்க்கையில் அதை உணர்வுபூர்வமாக செய்யும் பொழுது பெரிய லெவலில் முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்காது. ஏன்னா ஒரே ராசி ஒரே நட்சத்திரம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க ஒரே விதமான பலன்களை அனுபவிக்கவே முடியாது. ஏன் ஒரே லக்னமாக இருந்தால் கூட அதை கண்டிப்பாக அனுபவிக்க முடியாது. அப்போ உங்களுடைய ஜாதகத்தில் கிரகங்கள் நின்ற நட்சத்திரம் லக்னத்திலிருந்து எண்ணி 12 பாவங்கத்தில் உள்ள கொடுப்புனையத்தான் சந்திரன் தசாபுத்தி காலங்களில் கொடுக்கும். அப்போ இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க முறையை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா வாக்கியத்திலிருந்து வாக்கிய பஞ்சாங்கம் அப்படிங்கிறது பார்த்தாங்க, அதுக்கடுத்து திருக்கணிதம் அப்படிங்கிறது பார்த்தாங்க, அதுக்கடுத்து கேபி சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு முறையை பார்த்தாங்க. அதனுடைய அடுத்த பரிணாமம் தான் இந்த கேஇ உபநட்சத்திர முறை அப்படிங்கிறது. அது என்ன சார் விளக்கம் அப்படிங்கிறத உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் பதிவிடுறேன். தயவு செய்து பிறப்பு நட்சத்திரத்தை மட்டும் வச்சு பலன் பார்த்து எந்த ஒரு ஆலயத்துக்கும் போகாதீங்க. அந்த நட்சத்திரம் உங்களுடைய ஜாதக பிரகாரம் எந்த விதமான பலனை கொடுக்குது, பொருளாதாரம் சார்ந்து பலன் கொடுக்குதா, இல்லை சந்தோஷம் சார்ந்து பலன் கொடுக்குதா, அதாவது ரெண்டுக்குமே ஜாதகத்தில் உங்களுடைய கட்டத்திலே பார்த்திங்கன்னா பொருளாதாரம் அகம் சார்ந்த விஷயம் புறம் சார்ந்த விஷயம் அப்படின்னு சொல்லி முன்னோர்கள் ஒரு வியூகத்தை வகுத்துள்ளாங்க. அது ஒரு பாவத்திலையும் ஒரு பலன் இருந்துக்கிட்டே இருக்கும். 2ஆம் பாவத்தில் அப்படின்னா பணம் இருக்குது, 6ஆம் பாவத்துலனா பணம் இருக்குது, 10ஆம் பாவத்தில் அப்படின்னா பணங்கிற காரக தத்துவங்கள் இருக்குது. அப்போ உங்களுடைய பிறப்பு நட்சத்திரம் உங்களுக்கு என்ன பலனை கொடுக்குது, அந்த நட்சத்திரத்துக்கு ஆலயம் எங்கே இருக்குது, அது எதற்காக நான் போகணும் அப்படிங்கிறத தயவு செய்து தெரிஞ்சுக்குங்க. பொதுவான விதிமுறைகளில் பொதுவான பலன் எடுத்து தயவு செய்து ஜாதகம் பார்க்காதீங்க. 2வது, ஜாதகத்தின் மீது உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு கேட்டோம்னா ஒரு ஆலயத்துக்குள்ளே நுழையும் போது இந்த ஆலயத்தில் எனக்கு என்ன பிரபஞ்ச சக்தி கிடைக்கும் அது தெரியாமல் போய் நீங்கள் வேண்டுதல் வைக்கிறது உங்களுக்கு சிறப்பை தராது. ஏன்னா அங்கே சந்தோஷத்தை கொடுக்குற மாதிரி இருந்தால் பணம் என்பது அங்கே அந்த பிரபஞ்சத்தில் உங்களுக்கு இயல்பாகவே கிடைக்காது. பிரச்சனைக்கு உண்டான நெகட்டிவ் உண்டான கோயிலில் போய் தொட்டுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக கடுமையான பிரச்சனை சந்திச்சுட்டு தான் நம்ம வெளியில் வரக்கூடிய சூழ்நிலைகள் கொடுக்கும். எல்லாத்துலேயுமே பரிணாமத்தை தேடுறவங்க நம்ம ஜோதிடத்தில் மட்டும் பார்த்திங்கன்னா இன்னும் பாரம்பரியம் 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 அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே எடுத்துக்கிறோம். தயவு செய்து கொஞ்சம் அப்டேட் பண்ணி உங்களுடைய ஜாதகத்தை நீங்கள் முழுமையாகவே உள்ள கணிச்சு பாருங்கள். ஏன்னா ஒரு ராசி என்பது 2.25 நாள் சந்திரன் இருக்கக்கூடிய இடம். ஒரு நட்சத்திரம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 24 மணி நேரம் இருக்கக்கூடிய இடம். அப்போ 2.25 நாள் பிறக்கக்கூடிய குழந்தைக்கு எல்லாமே இருக்கிற ராசியையும் 24 மணி நேரம் அதாவது ஒரு நாள் ஃபுல்லாக இருக்கக்கூடிய நட்சத்திரத்தை மட்டும் வச்சுக்கிட்டேன்னு எடுத்தோன்னே என்னங்கிறீங்க. இன்றைக்கி ஒருத்தர் திருச்செந்தூர் போயிருந்தார். அவர் என்ன கேட்குறாரு, சார் எனக்கு மகர ராசி உத்திராட நட்சத்திரம் சார், எனக்கு எப்படி சார் இருக்கும் சார், 2026 எப்படி சார் இருக்கும், குரு பயிற்சி எப்படி சார் இருக்கும், சனி பயிற்சி எப்படி சார் இருக்கும். தயவு செய்து இந்த மாதிரி விஷயங்களில் மூட நம்பிக்கையாக உங்களே கொண்டு போகாதீங்க. ஏன்னா உங்களுடைய ஜனனம் என்பது ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது தான். சந்திரனுடைய நகர்வுகளையும் கிரகங்களுடைய நகர்வுகளையும்
அந்த நட்சத்திரத்தில் பயணம் செய்யும் பொழுது உங்களுக்கு எந்த விதமான எந்த பாவத்தின் பலனை கொடுக்கணுமோ, வேலையா, தொழிலா, திருமணமா, சந்தோஷமா, கஷ்டமா, நோயா, பிரச்சனையா, இதில் எந்த நட்சத்திரத்தில் அந்த கிரகம் உட்காந்துருக்கோ அந்த நட்சத்திரத்தின் ரீதியாக உங்களுக்கு பலனை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். நீங்கள் எல்லா கோயிலும் போய் வேண்டனால எந்த வித பிரயோஜனமும் கிடையாது. உங்களுடைய விதி பிரகாரம் உங்களுடைய ஜாதகத்தை கணிச்சு தயவு செய்து வழிபாடுகள் எடுங்க. ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். வாக்கிய பஞ்சாங்கம்னா என்ன சார், திருக்கணித பஞ்சாங்கம்னா என்ன சார், கேபி சிஸ்டம்னா என்ன சார், கேஇ சிஸ்டம்னா என்ன சார் அப்படின்னா உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் முழுமையாகவே சொல்கிறேன். உங்களுடைய பரிகாரத்தை எந்த அளவுக்குள்ள செஞ்சுக்கிட்டால் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். கோயில் தான் சார், 27 நட்சத்திரத்துக்கும் ஆலயங்கள் இருக்குது. அங்கே நீங்கள் 4 நட்சத்திரம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களை அடுத்த வீடியோவில் நான் மிக தெளிவாக சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.